அற்பமான எண்ணையும் வேதத்தை அறிய பயன்படுத்திய இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் அதிகாரம் 18. கேள்வி 1. மோசேயின் மாமன் யார்? விடை: மீதியானில் ஆசாரியனாய் இருந்த எத்திரோ. யாத்திராகமம் 18:1. கேள்வி 2. மோசேயின் மனைவி யார்? விடை: சிப்போராள். யாத்திராகமம் 18:2. கேள்வி 3. மோசேக்கு எத்தனை குமாரர் இருந்தனர்? விடை: 2. யாத்திராகமம் 18:2. கேள்வி 4. கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதை கேள்விப்பட்டு எத்திரோ மோசேயை காண யாரை கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டார்? விடை: சிப்போராள், அவளுடைய 2 குமாரர். யாத்திராகமம் 18:1-3 வரை. கேள்வி 5. நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று சொல்லி மோசே தன் மகனுக்கு என்ன பெயரிட்டிருந்தார்? விடை: கெர்சோம். யாத்திராகமம் 18:3. கேள்வி 6. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மோசே தன் மற்றொரு மகனுக்கு என்ன பெயரிட்டிருந்தார்? விடை: எலியேசர். யாத்திராகமம் 18:4. கேள்வி 7. மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் என்ன செய்தார்? விடை: வணங்கி முத்தம் செய்தார். யாத்திராகமம் 18:7. கேள்வி 8. மோசேயும் எத்திரோவும் சுகச்செய்தி விசாரித்துக் கொண்டு எங்கே பிரவேசித்தார்கள்? விடை: கூடாரத்துக்குள். யாத்திராகமம் 18:7. கேள்வி 9. மோசே எவற்றை தன் மாமனுக்கு விவரித்து சொன்னார்? விடை: கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும். யாத்திராகமம் 18:8. கேள்வி 10. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இவ்வாறு கூறியது யார்? விடை: எத்திரோ. யாத்திராகமம் 18:11. கேள்வி 11. யார் இடும்பு செய்த காரியத்தில் கர்த்தர் அவர்களை மேற்கொண்டார்? விடை: எகிப்தியர். யாத்திராகமம் 18:11. கேள்வி 12. எத்திரோ தேவனுக்கு எவற்றை கொண்டு வந்து செலுத்தினார்? விடை: சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும். யாத்திராகமம் 18:12. கேள்வி 13. மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினவர்கள் யார்? விடை: ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும். யாத்திராகமம் 18:12. கேள்வி 14. தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் யாரிடத்தில் வந்தார்கள்? மோசேயினிடத்தில். யாத்திராகமம் 18:15. கேள்வி 15. மோசே ஜனங்களின் வழக்கை தீர்த்து அவர்களுக்கு தெரிவித்தது என்ன? விடை: தேவ கட்டளைகள், அவர் பிரமாணங்கள். யாத்திராகமம் 18:16. கேள்வி 16. நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. இவ்வாறு எத்திரோ யாரிடம் கூறினார்?
விடை மோசேயிடம். யாத்ராகமம் 18:16. கேள்வி எண் 17. இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. யார் யாரிடம் கூறியது? விடை மோசேயின் மாமன் மோசேயிடம். யாத்ராகமம் 18:18. கேள்வி எண் 18. ஜனங்களுக்குள்ளே எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அதிபதிகளாக ஏற்படுத்தும்படி மோசேயின் மாமன் கூறினார்? விடை தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர். யாத்ராகமம் 18:21. கேள்வி எண் 19. அதிபதிகள் ஜனங்களை நியாயம் விசாரித்து எவற்றை மோசேயினிடத்தில் கொண்டு வரட்டும் என்று மோசேயின் மாமன் கூறினார்? விடை பெரிய காரியங்கள் யாவையும். யாத்ராகமம் 18:22. கேள்வி எண் 20. மோசே தன் மாமன் சொல் கேட்டு இஸ்ரவேலர் எல்லாரிலும் எப்படிப்பட்டோரை தெரிந்து கொண்டார்? விடை திறமையுள்ள மனிதர். யாத்ராகமம் 18:24-25. கேள்வி 21. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எத்தனை பேருக்கு அதிபதிகளாக மோசே ஜனங்கள் மேல் தலைவராக்கினார்? 1000 பேர், 100 பேர், 50 பேர், 10 பேர். யாத்ராகமம் 18:25. கேள்வி 22. அதிபதிகள் ஜனங்களை நியாயம் விசாரித்து எப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? விடை வருத்தமான காரியங்கள். யாத்ராகமம் 18:26. கேள்வி 23. அதிபதிகள் எவற்றை தாங்களே தீர்த்தார்கள்? விடை சிறிய காரியங்களே எல்லாம். யாத்ராகமம் 18:26. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.